வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டுருக்கேன். இது வார பலன்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம். தேவையில்லாத உரசல்கள் சில நேரங்களில் பெரிய அளவுக்கு ஒரு பார்ட்டிஷன் ஏற்பட்டுரும். நிறைய நான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க, உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, என்ன விட்டுருங்க, நான் போகிறேன், இல்லை நீங்கள் போங்க. இந்த மாதிரி ஒரு பிரிவினை வரக்கூடிய அளவுக்கு இருப்பதால் முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ராவர்சிஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறது சால சிறந்தது. இந்த வார இறுதியில் சந்திராஷ்டம தினமாகவும் இருப்பதால் கூடுதல் கவனமும் தேவை. 14ஆம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு. வரக்கூடிய காலங்களில் அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். 12 கூடையவன் 8ல் உச்சம். ஒரு மாத காலத்துக்கு எதிர்பாராத நன்மைகள்லாம் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வாரத்தில் பெருசாக எதுவும் இல்லை. இன்னும் ஒரு படி சொன்னால் கவனமாக இருக்கணும். கார்லாம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேயாவது ஆக்சிடெண்ட்லாம் ஆகிடக்கூடாது. தனிப்பட்ட ஒழுக்கமும் சரி, கவனமும் சரி, சிதற விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரத்தை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.